ஹாய் ஆல், இன்றைக்கி என்ன ப்ரூச்சஸ் பார்க்க போகிறோன்னா 1 inch டியூப் பீடு, டேப்லெட் பீடு அண்ட் சுகர் பீடு வச்சு எப்படி ப்ரூச்சஸ் சுகர் பீடு விட நெக்ஸ்ட்டு சைஸ் பீடை வச்சு எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃப்ரேமில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிருக்கேன். அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு கொஞ்சம் பக்கத்தில் த்ரெட் எடுத்துகிட்டு அந்த ஸ்ட்ரெயிட் லைன் மேலே கொஞ்சம் கிராஸாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு இன்னொரு டியூப் பீடை வந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண டியூப் பீடுக்கு முக்கால் போர்ஷன் வந்து விட்டுட்டு அந்த 1/4 inch போர்ஷனில் த்ரெட் எடுத்து இன்னொரு டியூப் பீடு வந்து ஜிக்ஸாக் நம்மளுக்கு அது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அகெயின் இப்போ ஸ்டிச் பண்ண டியூப் பீட்லேருந்து 1/4 போர்ஷன் விட்டுட்டு இன்னொரு டியூப் பீடு வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் இதே மாதிரி மாற்றி மாற்றி நம்ம ஸ்டிச் பண்ணுற டியூப் பீடுக்கு ஆப்போசிட்டாக ஸ்டிச் பண்ணால் ஜிக்ஸாக் போர்ஷன் அது மாதிரி கிடைக்கும். நம்ம வந்து அதுக்கப்புறம் டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். டியூப் பீடை ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா டேப்லெட் பீடு வச்சு டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கோல்டு கலர் பீடு, ஒரு டேப்லெட் பீடு, ஒரு சுகர் பீடு அது மாதிரி எடுத்துகிட்டு கொஞ்சம் கிராஸாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணி எவ்வளோ லாங் வருதுன்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பீடுக்கு நடுவுலையும் லாக் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. லாக் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் நாட் போடாதீங்க. நம்ம கண்டினியூஸாக செய்கிறதுனால அப்படியே த்ரெட்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து என்னுடைய நீடில் வந்து த்ரெட்டு கம்மியாக இருக்குது. அதனால் நான் லாக் ஸ்டிச் போட்டு இதுக்கு த்ரெட்டை கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து த்ரெட்டு அதிகமாக எடுத்து அப்படியே கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. அகெயின் என்ன பண்ணுறேன்னா இப்போ இன்னும் அதுக்கு கீழே இருக்க டியூப் பீடில் சென்டர் பார்ட்டில் நீடில் எடுத்துக்கிறேன். சென்டர் போர்ஷனில் நீடில் எடுத்துகிட்டு சென்டர் போர்ஷனில் நீடில் எடுத்துகிட்டு ஒரு சுகர் பீடு, ஒரு டேப்லெட் பீடு, இன்னொரு சுகர் பீடு அப்படின்றதுல கவுண்டில் எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். கிராஸாக வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பீடுக்கும் சென்டரில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டிச் பண்ணுறது கம்பல்சரி, இல்லைன்னா பீடு வந்து தூக்கின மாதிரி இருக்கும். அதனால் எந்த பீடு ஸ்டிச் பண்ணாலும் லாக் ஸ்டிச் போட்டு இது பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே இருக்க டியூப் பீடில் அதே மாதிரி சென்டர் போர்ஷனில் நீடில் எடுத்துட்டு ஒரு சுகர் பீட், ஒரு டேப்லெட் பீட், ஒரு சுகர் பீட் அந்த கவுண்டில் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு லாக் ஸ்டிச்சு பீடுக்கு சென்டர் போர்ஷனில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நான் சேம் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணிக்கிற பீட் டைப் வந்து பிளாஸ்டிக் பீடு. இதில் கிளாஸ் பீடும் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எது மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கோ அது வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணும்போது கலர் த்ரெட் கலர் வந்து சேம் கலராக இருக்கணும். ப்ளவுஸ் என்ன கலர் இருக்கோ அந்த கலர்லேயே த்ரெட் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஆடாக தெரியாது டிசைனு. லாஸ்ட் ஒன் வந்து இப்போ ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஒரு சுகர் பீட், ஒரு டேப்லெட் பீட், ஒரு சுகர் பீட் அந்த கவுண்டில் எடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பீடுக்கும் சென்டரில் லாக் ஸ்டிச் போட்டு டிசைன் பண்ணிக்கிறேன். டிசைன் முடிச்சுட்டு லாக் ஸ்டிச் போட்டு கீழே ஃப்ரேம் கடையில் லாக் ஸ்டிச் போட்டு டிசைனை முடிச்சுக்கோங்க. நான் இதே மாதிரி விடலாம். இப்போ 1 inch டியூப் பீடு இருக்குங்கள, கொஞ்சம் நீட்டமாக அங்கே வந்து ஒரு ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்.